ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சிக்கன் டிக்கா பிஸா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவன் இல்லாமல் எப்படி நம்ம அடுப்பிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் கை பொறுக்கிற சூடில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1.5 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சோம்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஈஸ்டெல்லாம் கரைஞ்சி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்துருக்கிறது 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 2.5 கப் மைதாவுக்கு கரெக்டாக 1 கப் ஹாட் வாட்டர் ஊற்றினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த ஈஸ்ட் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையில் உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா குழைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா குழைச்சிக்கணும். இந்த மாதிரி டேபிள் கவுண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கையில் நம்ம நல்லா நீட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா குழைச்சிட்டு ஒரு பவுலில் வச்சு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹார்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 2 to 3 ஹார்ஸ் இருக்கட்டும். இது அப்படியே மாவு அப்படியே டபுள் ஆகும். அது வேற இருக்கட்டும். இப்போ சிக்கன் டிக்காவுக்கு நான் 150 கிராம் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்து, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒயிட் வினிகர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கெஷூர் மேதி கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே ஊறட்டும். ஊறினா தான் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிஸா சாஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு ஒரு 6 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தும் போது இந்த சாஸில் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஒரு நிமிஷம் வணங்கினா போதும். இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ நான் 1 கப் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சாஸ் நல்லா கலராக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாஸ்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நமக்கு சாஸ் ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துனா நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதும்.
இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிட்டா சாஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவு கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு வந்து எப்படி டபுள் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாவு வந்து நல்லா நம்ம கையில் வந்து நாக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பரத்திக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்போ மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை பரத்திக்கலாம். ரொம்ப தின்னாக பரத்திடக்கூடாது. ஓரளவு நமக்கு வந்து திக்காக இருக்கணும். நம்ம எந்த ட்ரேயில் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு பரத்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பரத்திக்கலாம். இந்த அளவு திக்காக இருக்கணும். ட்ரேயில் வச்சு இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கையிலே வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து லைட்டாக எல்லா பக்கமும் நம்ம குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி பொல்லாமல் இருக்கும். இப்போ சைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லெவல் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த சாஸை வந்து நம்ம எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவில் வந்து 2 பீஸாக கிடச்சிது. இப்போ மொசரல்லா சீஸ் வந்து நம்ம துருவி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். நம்ம சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம் பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துனாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சீஸ் துருவிட்டு இதில் கூட வந்து நான் வந்து டொமேட்டோ, கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், வெங்காயம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம வந்து ரெட் கேப்சிகம் எது வேணாலும் மஷ்ரூம் எதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், சிக்கனும் இது கூடயே வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் துருவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி துருவியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஹையில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம பேக் பண்ணணும். இப்போ லிட்டை வந்து போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். சீஸ் எல்லாம் நல்லா உருகி வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி சீஸ் எல்லாம் உருகி எப்படி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் டிக்கா பீஸா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.